சண்டே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத வீடியோவை பார்த்துடலாம். சுட சுட சாதம், அலுமினிய குண்டானில் சாதம் வடிப்பேன், அது நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் தலைக்கறி உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இந்த புதினா மல்லிலாம் நிறையா போட்டு வச்சுருக்கேன். தலைக்கறி குழம்பு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சா எனக்கு பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். எப்படி வச்சாலும் இதை என்னை தவிர வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என் இஷ்டத்துக்கு நான் வச்சுப்பேன். அப்புறம் மற்ற எல்லாருக்காகவும் சிக்கன் அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், நல்லா தலைன்னு. இதுவுமே இன்றைக்கி சூப்பராக இருந்தது. அழகாக இந்த மாதிரி கொஞ்சம் சொதன்னு, ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப தொக்கு மாதிரியும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சா நல்லாயிருக்கும். பார்க்கவே எச்சு ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். அப்புறம் இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரசமும் வச்சுருக்கேன், தக்காளி ரசம். இதுவுமே இன்றைக்கி நல்லா இருந்தது. பசங்க எல்லாருமே லைனாக உட்காந்துட்டாங்க. அவருமே உட்காந்துட்டாரு. நாங்கள் 4 பேரும் தான். தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நாங்கள் 4 பேர் மட்டும் தான் இன்றைக்கி சாப்பிட்ருந்தோம். தட்டில் சாதத்தை போட்டுட்டு பக்கத்தில் மட்டன் குழம்பு நிறைய தாராளமாக ஊற்றிக்கிட்டு அப்புறம் சிக்கன் பீஸ் ஒரு 2-3 வச்சு அப்படியே சாப்பிட்டு இந்த சண்டேவை முடிச்சிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.